அண்ணா 2002 அவருக்கு தெரியாத அவங்க அப்பா எம்எல்ஏ. அவங்க அப்பா எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்கிறாரு கல்லூரியில படிக்க சொல்லி. இவருக்கு அதிமுகவுடைய வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏவா இருக்கார் கோவிந்தராஜ். கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் அவர் வந்திருக்கார். 2002 முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன். பேண்ட் போட்டுக்கிட்டு எங்க அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்திலிருந்து 2 தகர டப்பா எடுத்துக்கிட்டு 3 பேருந்து மாறி 2002 கோயம்புத்தூருக்குள்ள வர்றேன். எத்தனை நாளைக்கு முன்னாடினா 22 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்னைக்கு எனக்கு வயசு 16 வயசு 17 வயசு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சு 2 தகர பெட்டியோட பீலமேட்ல போய் இறங்குறேன். நான் சொல்றது 2002. பீலமேட்டுல பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் 2 தகர பெட்டியை வைத்துக் கொண்டு எங்க அப்பாட்ட கேட்கிறேன், அப்ப இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமான்னு. நாமெல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். மொத்தம் 40 வீடு, 3 பஸ் மாறி கோயம்புத்தூர் வந்திருக்கோம். பெரிய நகரம் இது. இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமான்னு. ஏன்னா பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது. எம்எல்ஏ கோட்டால அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலீங்க சார். புரிஞ்சு, தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணில நீங்கள்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர பெட்டி 2 பெட்டியோடு கோயம்புத்தூருக்கு வந்த 2002. 5 ஆண்டுகள் பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில 5 ஆண்டுகள் படித்திருக்கின்றேன். என்னுடைய மனைவி அதே கல்லூரியில படிச்சாங்க. நான் படித்த அதே பிஎஸ்ஜி கல்லூரியில என்னுடைய மனைவி 1 ஆண்டு காலம் எனக்கு ஜூனியரா படித்தாங்க. நாங்கள் இருவரும் மனம் புரிந்து கோயம்புத்தூரில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கோட்டா சிஸ்டத்துல இந்த அண்ணாமலை வரல, கோட்டா சிஸ்டத்துல வானதி வரல, கோட்டா வானதி அக்கா வரல, நினைச்சுக்க. கோட்டா சிஸ்டத்துல மோடி அவர்கள் வரல, கோட்டா சிஸ்டத்துல இங்க யாரும் வரல. கோயம்புத்தூர் மண்ணினுடைய தன்மையாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால் என் மீது கோபம் வருவது இயற்கைதான். என்னை பத்தி பாருங்க, இத்தனை காலமா தமிழக அரசியல்ல திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டுக்குவாங்க. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எதற்கு கோயம்புத்தூர்ல 2 வேட்பாளர்களும் அண்ணாமலை புராணம் பாடிட்டு இருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சி புராணம் பாடுறாங்க, மோடி ஐயா புராணம் பாடுறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுறாங்க. 2002 22 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு எப்படி 2 தகர பெட்டியை கொண்டு வந்தேனோ இன்னைக்கும் அதே மனநிலைமையில் இருக்கு. இன்னைக்கு இதே கோயம்புத்தூருக்கு நம்முடைய கட்சியின் சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எனக்கு எல்லா அடையாளத்தையும் கொடுத்த கோயம்புத்தூருக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ணாமலை என்கின்ற மனிதனுக்கு அடையாளம் கொடுத்தது கோவை. கிராமத்து மனிதனாக வந்து ஒரு பொறியாளனாக மாற்றியது கோவை. எனக்கு மனைவி கிடைத்தது கோவை, சொந்தங்கள் கிடைத்தது கோவை, வாழ்வது கோவை. அதனால ஏதோ ஒரு அப்பாவை வச்சு கோட்டா சிஸ்டத்துல வரல சார். சுயமாக ஒன்றென்றும் கடினமாக சண்டை போட்டு ஒரு படியாக ஏறி வந்திருக்கின்றேன். கஷ்டம் என்பதை முழுமையாக உணர்ந்தவர். அதனால இந்த சின்ன பசங்க விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல சார். அந்த 2 வேட்பாளரும் அவங்களுக்குள்ள சின்ன பசங்க விளையாட்டு. நாங்க வந்திருப்பது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி, கோயம்புத்தூருடைய மாற்றம், கோயம்புத்தூருடைய போதை கலாச்சாரம், கோயம்புத்தூருடைய தீவிரவாத கலாச்சாரம், இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும். நான் உறுதி கொடுக்கிறோம். அவங்க என்ன உறுதி கொடுப்பாங்க? நாங்க வந்தோம்னா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆபீஸை கோயம்புத்தூர் கொண்டு வரும். எப்படி இங்க போதைப் பொருள் வரும்? ஏற்கனவே அறிவித்திருக்கின்றோம், என்ஐஏ அலுவலகம் கோயம்புத்தூர் கொண்டு வரும். எப்படி தீவிரவாதம் உள்ள வரும்? இது மோடி கேரண்டி. நாங்க செய்ய போறோம், மக்கள் பார்க்க போறாங்க. நாங்கள் வந்தால் வளர்ச்சியை கொண்டு வரப்போம். நாங்கள் வந்தால் மெட்ரோ ரயிலை கொண்டு வரப்போம். நாங்கள் வந்தால் கோயம்புத்தூருடைய பரிமாண வளர்ச்சியை வேகப்படுத்த போகிறோம். இது எங்கள் வாக்குறுதி. அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்களால என்ன செய்ய முடியும்?